என்னடா பண்ணுறீங்கன்ற மாதிரி இருந்துச்சு. என் வீட்டு பக்கத்தில் இது ஒரே ஒரு போஸ்ட் நான் மாட்டியிருக்கேன் பாருங்கள். இது மட்டும் தாங்க இருக்குது. நான் நைட்டில் கிளம்பி போய் சில இடத்துல சில ஏரியா சைடில் இந்த மாதிரி போஸ்டர்ஸ் மாட்டிட்டு வந்தோம். ஸோ ஓகே, மார்னிங் போய் எல்லாம் வீடியோ எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் ஒன்று கூட இல்லை. சில போஸ்டர்ஸ்லாம் கிழிஞ்சி கூட தொங்குது, அதை கூட விட்டுட்டாங்க. ஏன் எந்த மட்டும் யார் கழட்டினா, ஏன் கழட்டினாங்க எனக்கு ஒன்றுமே புரியலை. ஆனால் அன்றைக்கி நைட் நாங்கள் போய் மாட்டும்போது ஒரே ஒரு பர்சன் வந்தார். வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணார். மார்க்கெட்டிங் இப்படி தான் பண்ணணும், நம்மளோட பிஸ்னஸ்க்கு நம்மளே எல்லாம் டெவலப் பண்ணிக்கணும், இன்ஸ்டாலெலாம் ஐடி ஓப்பன் பண்ணுங்கன்னு சொன்னார். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. வீட்டில் கூட வந்து அந்த விஷயத்தை எல்லாத்தையும் ஷேர் பண்ணேன். இந்த மாதிரி ஒரு பர்சன் பார்த்தோம், என்கரேஜ் பண்ணாங்க. அவர்கிட்டயும் நம்ம ஐடியெலாம் இது இருக்குது இன்ஸ்டாகிராமில் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். அவர் வந்தது என்னவோ எங்கள் பின்னாடி தான். ஆனால் ஒன்ஸ் நாங்கள் பேசி முடிச்சதுக்கப்புறம் அப்படியே பைக்கை திருப்பிட்டு போயிட்டார். சரி ஓகேன்னு சொல்லிட்டு வந்தால் மார்னிங் இது எதுவுமே போஸ்ட் இல்லைங்க. மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த மாதிரி ஏன் யார் பண்ணான்னு எனக்கு தெரியலை. நல்லதும் செய்கிறாங்க, அடுத்தது கெட்டதும் செய்கிறாங்க. சரி வந்ததுக்கு நம்ம பேனராவது வாங்கிடுவோம் அப்படி சொல்லிட்டு வாங்கிட்டு எங்கேயும் மாட்டக்கூடாது, நம்ம கேட்லேயே நம்ம மாட்டி சேஃப்டியாக வச்சுருவோம் அப்படின்னு சொல்லி நான் கொண்டு வந்து கேட் கிட்டே மாட்டி வச்சுட்டேன். ஏன்டா நான் போட்ட போஸ்ட் எடுத்தீங்க அப்படின்னு கேட்கணும் போல் இருக்குது. ஆனால் யார்கிட்ட போய் கேட்குறது? எனிவேஸ்.